தாத்தா என்று ஓடி வந்த பேத்தி ராகவியை அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்தார் பெரியவர் சிங்கமுத்து. அந்த கிராமத்திலேயே இருக்கும் வீடுகளில் மிகப்பெரிய வீடான ஜமீன் மாளிகைக்கு சொந்தக்காரர் அவர். அதில் தன் மனைவி ராஜேஸ்வரி, மகள், மருமகன் மற்றும் பேத்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிங்கமுத்து. ராகவிக்கு தன் தாத்தா மேல் கொள்ளை பிரியம். 5வது படிக்கிறார். தினமும் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும் போதே தாத்தா என்று தான் நுழைவாள். தாத்தாவும் உருகி போய் நிற்பார். தாத்தா, இன்னைக்கு ஸ்கூல்ல எங்க தமிழ் வாத்தியாரு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா என்று ஆரம்பித்தார். என்ன சொல்லி கொடுத்தார் என்று சிங்கமுத்துவும் கேட்டார். கவரிமான பத்தி சொல்லி இருந்தார். அந்த மான் கௌரவமான தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு முடி உதிர்ந்தா கூட உடனே செத்து போயிடுமாம். அந்த அளவுக்கு அதனுடைய கௌரவம் தான் அதுக்கு முக்கியமாம். தன்னுடைய மானம் கொஞ்சம் போனாலும் அதனால உயிர் வாழவே முடியாதாம். அது போலதானாம் பண்டைய காலத்தில் இருந்த தமிழர்கள் பண்பாடும். உண்மையா தாத்தா என்று கேட்டாள். தன்னுடைய பேத்தியை சிங்கமுத்து கூர்ந்து பார்த்தார். அவருடைய மனதில் 1000 நினைவலைகள் வந்து வந்து போனது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய நெஞ்சை பிளந்து சுக்குநூறு ஆக்கிய அந்த குரல் இன்னும் அவர் மனதில் இருக்கிறது. டேய் சிங்கமுத்து, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வெளியே வாடா, எனக்கு தர வேண்டிய 80 லட்சத்தை எண்ணி வைடா என்கின்ற வார்த்தை. மறக்க முடியுமா அதை? ஊரே வேடிக்கை பார்க்க வெளியே நின்று கத்தினானே அவன். எதுவானாலும் தயவு செஞ்சு உள்ள வந்து பேசுங்க என்று அவர் மனைவி கெஞ்சியும் அவன் வெளியே நின்றுதான் கத்தினான். 4 பேருக்கு தெரியட்டுமே, அப்பதாண்டி உன் புருஷனுக்கு உரைக்கும் என்று அவர் மனைவியை பார்த்து அவன் சுடு சொற்களை பாய்ச்சினான். சிங்கமுத்துவோ தன் மனைவி ராஜேஸ்வரியை டீ போட்டு அழைத்ததே இல்லை. ஆனால் அவன் எத்தனை தடவை வாடி போடி என்று ஏசினான். அவன் காளிங்கன். அநேக தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் அவனை நன்றாக தெரியும். பணச்சுரங்கம் அவன். பெரும் ரவுடி கூட்டத்திற்கும் சொந்தக்காரன். எப்போது போனாலும் அவனிடமிருந்து பணம் கிடைக்கும். ஆனால் வட்டி மேல் வட்டி போட்டு வறுத்து விடுவான். அவன்தான் அன்று சிங்கமுத்துவின் வீட்டுக்கு முன் வந்து அப்படி கத்தி கொண்டுதான் இருந்தான். ஆனால் நல்ல வேளையாக அவருடைய ஒரே மகள் அப்போது வீட்டில் இல்லை. சென்னையில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் இதையெல்லாம் பார்த்து அவள் மனமும் புண்பட்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சிங்கமுத்துவும் பணக்காரர் தான், ஜமீன் பரம்பரை. ஆனால் அவரது போதாத காலம் சில திடீர் நண்பர்களால் தூண்டப்பட்டு அப்போது சினிமா படம் ஒன்றை தயாரித்தார். முதலில் 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட படம் மெல்ல மெல்ல 3 கோடிகளை விழுங்கியது. அதில் 2 கோடி கடன். அதுவும் காளிங்கனிடம். அந்த 2 கோடியும் ராட்சத வேகத்தில் குட்டி போட்டு 4 கோடியாகிவிட்டது. படம் வெளியாகி படுதோல்வி அடைந்தது. திரையுலகம் எப்படி இயங்குகிறது என்று சிங்கமுத்துவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எல்லாம் முடிந்த பிறகு அவருக்கு மீதி இருந்தது அவருடைய குடும்பம், அவருடைய கடன் மட்டும்தான். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாம் தூர விலகி போய்தான் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இருந்த நிலபுலன்களை எல்லாம் விற்று பெரும் பகுதி கடனை அடைத்து விட்டார். மீதி இருந்தது அந்த வீடு மட்டும்தான். அதுவும் காளிங்கனிடம் அடமானத்தில் தான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். டேய் சிங்கமுத்து, இன்னும் 1 நாள் தான் டைம். அதுக்குள்ள என்னுடைய பணத்தை எண்ணி வை, இல்லனா உன் வீட்டை காலி பண்ணு என்று கர்ஜித்து விட்டு போனான் அவன். தெருவிலிருந்து அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் சிங்கமுத்துவையும் அவர் குடும்பத்தையும். அன்று இரவு எல்லாம் போச்சு. ராஜேஸ்வரி பரம்பரையா சேர்த்து வச்சிருந்த சொத்தும் போச்சு, அதையெல்லாம் விட என் மானமும் போச்சு என்று மனைவியிடம் அவர் கதறி கதறி அழுதார். ராஜேஸ்வரி அம்மாளும் கலங்கி அழுதுதான் கொண்டிருந்தார். அப்போதுதான் சிங்கமுத்துவின் மனதில் அந்த விபரீத எண்ணம் தோன்றியது என்று சொல்லலாம். பேசாம நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடலாமா? மானம் மரியாதை போனதுக்கு அப்புறம் எதுக்கு வாழணும் என்று சிங்கமுத்து பினாத்த தொடங்கினார். கன்னத்தில் ஒரே நேரத்தில் 1000 அறைகள் வாங்கியவர் போல திகைத்து போய் தன் கணவனை நோக்கினார் ராஜேஸ்வரி அம்மா. அழுவதை நிறுத்திவிட்டு தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார். சிங்கமுத்து தன் மனைவியின் பதிலுக்காக திகிலுடன் காத்திருந்தார். நிமிடங்கள் பல ஓடியது. பொறுமையாக ஒரு முடிவுக்கு வந்த ராஜேஸ்வரி அம்மான் அமைதியாக பதிலளிக்க ஆரம்பித்தார். தற்கொலையெல்லாம் கூடவே கூடாதுங்க. மானம் போனா அதை திரும்ப பெற முயற்சி பண்ணணுமே தவிர கோல மாதிரி சாக முயற்சிக்க கூடாதுங்க. ஆண்டவன் ஒவ்வொரு உயிரையும் படைக்கும் போது அது புழுவானாலும் சரி, பூச்சியானாலும் சரி, வாழு, அதுதான் உன்னுடைய ஒரே குறிக்கோள் என்று தான் கட்டளையிடுகின்றான். சாக சொல்றதில்ல.
அதனால தான் எல்லா உயிரினங்களும் தான் வாழணும்னு தினம் இயங்குதுங்க. திரும்பவும் அழுத்தமா சொல்றேன், மானம் போனா என்னங்க, இழந்த மானத்தை திரும்ப பெறலாம். ஆனா வாழ்க்கை போனா திரும்பி வருமா? அதுவும் இந்த சமயத்துல செத்து போனோம்னா நம்ம தோத்து போனவங்களா ஆயிடுவோம். மேலும் காலேஜில் படிக்கிற நம்ம பொண்ணு நம்மளை பத்தி என்ன நினைப்பா? குழந்தை துடிச்சு போயிடாதா? அப்ப காளிங்க மெதுவாக இழுத்தார் சிங்கமுத்து. என்னதான் பண்ணுமா பாப்போமே. நம்ம வீட்டை புடிங்கிட்டு நம்மளை நடுத்தருவில் நிறுத்திட்டு போறானா? நிறுத்தட்டும், நின்னுதான் பார்ப்போமே. அசிங்கமா திட்ட போறானா? திட்டட்டுமே. ரொம்ப திட்டுனா இல்லை அடிச்சா மான நஷ்ட வழக்கு போடுவோம், போலீஸுக்கு போவோம். என்னதான் பண்ணுவான் பார்த்துடலாம் என்றாள் ராஜேஸ்வரி அம்மாள் வேகமாக. அதற்கு பிறகு வந்த வருடங்களில் நிறைய மாற்றங்கள் நடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். காளிங்கனிடம் அவர்கள் தங்களிடமிருந்த ஒரு வீட்டையும் இழந்தது. பிறகு சென்னை சென்று தங்கள் மகளுடன் ஒரு சிறிய போர்ஷன் வீட்டில் வாடகைக்கு தங்கியதும், பக்கத்தில் இருந்த ஒரு ஹோல்சேல் கம்பெனியில் சிங்கமுத்து கணக்காளராக வேலை பார்த்ததும், கல்லூரியில் கம்ப்யூட்டர் படிப்பை முடித்த அவர் மகள் ஓராண்டிலேயே புதிதாக ஒரு மென்பொருள் சூத்திரத்தை கண்டுபிடித்ததும், அதை இன்ஃபோசிஸ் நிறுவனம் 20 கோடி கொடுத்து வாங்கியதும், அதை கொண்டு காளிங்கனிடமிருந்து தங்கள் சொத்தை எல்லாம் திரும்ப வாங்கி இழந்த பெருமைகளை மீட்டதும், ஐயாவும் அம்மாவும் நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது, ஹிஹி, காளிங்கன் சிரித்து கொண்டு கொடுத்தான். மகளுக்கு அவள் விருப்பியபடியே அவள் கூட படித்தவனை கல்யாணம் பண்ணி வைத்ததும், அவர்களும் சிங்கமுத்தவுடனேயே ஊருக்கு வந்து செட்டிலாகி ஒரு புதிய கல்வி நிறுவனம் மற்றும் சாஃப்ட்வேர் நிறுவனம் நடத்துவதும், பேத்தி ராகவி அந்த வீட்டில் பிறந்ததும், அவள் தினமும் தன் வாழ்த்தனத்தால் தாத்தா பாட்டியை உண்டு இல்லை என்று ஒரு வழி பண்ணுவதும் அவற்றில் குறிப்பானவை என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தா தாத்தா, ராகவி அழுத்தமாக கூப்பிட்டாள். என்னம்மா? மெதுவாக தன் எண்ணங்களிலிருந்து விடுபட்ட சிங்கமுத்து கேட்டார். என்னம்மாவா? சரியா போச்சு போங்க. கவரி மான்னம் ஒன்று இருப்பது உண்மையா பொய்யான்னு கேட்டா நீங்க பாட்டுக்கும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்று பேத்தி கேட்க, சிங்கமுத்து மெதுவாக தன் பேத்தியை பார்த்தார். பின்பக்கம் உள்ள தோட்டத்தில் அவர் மனைவி ராஜேஸ்வரி யாரிடமோ சிரித்து பேசி கொண்டிருப்பது அவர் காதில் விழுந்தது. பிறகு சிறிய புன்முறுவலுடன், கவரிமான்னு எதுவும் இருந்ததில்லை, சும்மா எல்லாம் பொய், அது ஒரு பொய்மான் என்றார். ராகவி முகத்தில் குழப்ப ரேகை. அப்ப தமிழருடைய பண்பாடு என்று சொன்னார். அதுவா? மானம் போனா மீண்டும் போராடி அதை திரும்ப மீட்டு பெறுவதுதான் தமிழர் பண்பாடு என்று முடித்தார் அவர்.